டிஎம்கே ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றீங்களா? அதாவது 47.3 விழுக்காடு வாக்கு மக்களவை தேர்தலில் விழுந்தது, ஸ்டாலின் லீடர்ஷிப் விழுந்தது. அதான் ராகுல் காந்திக்கே போறாம. இந்த 47.3 ஸ்டாலின் திருப்தி அடையாம ஓபிஎஸ் சேர்க்கிறார். ஓபிஎஸ் வந்து எடப்பாடிக்கு 13 விழுக்காடு ஓட்டை டேமேஜ் பண்ணவர். அந்த டேமேஜ் பண்ண அந்த 13 விழுக்காடுல அட்லீஸ்ட் லோக்சபால சொல்றீங்களா? லோக்சபால 21ல இருந்து 24க்குள்ள தென் மாவட்டங்கள் எல்லாம் 19 ஃபுல் கிரெடிட்டும் நம்ம ஓபிஎஸ் கொடுக்க முடியுமா? கொடுக்கல, பங்கு இருக்கு. கொடுக்கல. இரட்டை தலைமையா இருந்து ஒற்றை தலைமையான பிறகு 13 விழுக்காடு விழுந்திருக்கும் போது அதுல கிரெடிட் யாருக்கு கொடுக்க முடியும்? அந்த ப்ராசஸ்ல பாஜக தலைவராக வந்த அண்ணாமலைக்கு கிரெடிட் கொடுக்கலாம், ஓபிஎஸ் கிரெடிட் கொடுக்கலாம். மீதி எல்லாமே பழைய ஆட்கள் தானே. அட்லீஸ்ட் ஒரு 1.5% ஓட்டு, முக்கியத்துவ ஓட்டு கூடுதலா ஸ்டாலின் கிடைக்காது குறைஞ்சபட்சம். கூடவே மனோஜ் பாண்டியன், கிறிஸ்டின் நாடார், அவர் ஆலங்குளத்துல அவர் இன்னைக்கு ராக்கெட் ராஜா அவர் மனு தள்ளுபடி ஆனதுல, ஹரி நாடார்ல அதுல அவருக்கு வந்து வைத்தியலிங்கம் டெல்டாவில் செல்வாக்கான ஒரு தலைவர், ஒரு லோக்கல் ஆர்கனைசர். ஒருத்த நாட்டு தொகுதி போடுங்க, இவருக்கு ஆலங்குளம் போடுங்க. அடுத்து இரட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்து 13 விழுக்காடு வாக்க காலி பண்ண ஓபிஎஸ் திமுகவிலே சேர்ந்துட்டாரு. ஓகே, அது வந்து 47.3 இருந்து ஓபிஎஸ் மூலமா வாக்கு வலிமை கூடுது.